ஹாய் கைஸ், வெல்கம் டு அலெக்ஸ் டெக் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் ஆட்டோ ரிப்ளை செட் பண்ண முடியுமா முடியாதா. அப்படி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட்டோ ரிப்ளை வாட்ஸ்அப்புகளால் செட் பண்ண முடியாது. ஆனால் பர்டிகுலர் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை வச்சு ஆட்டோ ரிப்ளை செட் பண்ண முடியும். இது என்னோடய கருத்து. யாருக்காவது வாட்ஸ்அப்புகளால் ஆட்டோ ரிப்ளை செட் பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியலை. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஆட்டோ ரிப்ளை ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அது அவ்வளவு வேல்யூட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாது. இப்போ பொதுவாக ஒருங்களுக்கு இப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ணலாம், அப்படி கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதுவும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் எப்படி ஆட்டோ ரிப்ளை செட் பண்ணுறது. இப்போ அதுக்கு நாம் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்னு யூஸ் பண்ண போகிறோம். அது ஆட்டோ ரிப்ளை என்று சொல்கிற ஆப் தான். அந்த ஆப்பை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இதை நான் ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு மெயின் ரிப்ளையாக இருக்கும். அதாவது எல்லாருக்குமே இப்போ மேலே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே ஒரே ஒரு மெசேஜ் மட்டுமே சென்ட் பண்ணிகிட்ருக்கும். ஓகேவா, ஒரு ஆள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, ஹாய்ண்டா, நீங்கள் இப்போ ஒரு பிஸியாக இருக்கீங்க, நான் டிரைவிங்கில் இருக்கேன், நான் தூங்கிட்டுருக்கேன் என்று எல்லாருக்குமே மெசேஜ் போட்டுட்ருக்க முடியாது. அதால் அவங்க ஹாய் போட்டாவே அவங்களுக்கு மெயினாக இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு போயிடும். ஓகேவா, இது போயிடும். அப்புறம் சில பர்சனல் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஹாய் போட்டாலும் இதே மெசேஜ் ஃபஸ்ட்டு போகும். ஆனால் அவங்களுக்கு சொல்லிடுவேங்க, இது ஃபஸ்ட்டாக மெயினாக நீங்கள் என்ன நீங்கள் செட் பண்ணாது. நீங்கள் இந்த இன்னொரு ஆப்ஷன் சொல்லுவேன், அந்த ஆப்ஷனில் செட் பண்ணாது ஏதாவது அவங்க போட்டாங்கன்னா எல்லாருக்குமே இந்த மெயின் மெசேஜ் போகும். இதுலேயே அவங்க ஒரு கொஞ்சம் ஆப்ஷன் தந்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் தான் இந்த மேலே இருக்க ஆப்ஷன். ஓகேவா, இதில் நீங்கள் பர்டிகுலராக நீங்களும் கொஞ்சம் ஆப்ஷன் செட் பண்ண முடியும். அதுதான் இந்த நான் கீழே டைப் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஷன். ஓகேவா, இப்படி நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் இல்லை எனக்கு கஸ்டமர் ரிப்ளை வேணும், இப்போ ஹாய் இப்போ போடணுன்னா ஹாய் தான் போடணும். இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜில் ஹாய்ன்னு போட்டாங்கன்னா நான் அதுக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணணும். அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதில் மெனுன்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் கஸ்டம் ரிப்ளைண்டு உங்களோட ரைட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் +ன்னு கேட்கும். +ன்னு கேட்டு நீங்கள் அதில் ரிப்ளையே செட் பண்ண முடியும். அதாவது அதில் ஃபஸ்ட்டு கேட்கும் உங்களுக்கு வார மெசேஜ் என்னென்னு கேட்கும். அந்த வார மெசேஜை நீங்கள் மேலே டைப் பண்ணால் அந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு இப்படி வரும். அப்புறம் செகண்டாக நீங்கள் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண போகிறீங்கன்ற ஒரு மெசேஜ் கேட்பாங்க, ஒரு சென்டென்ஸ் கேட்பாங்க. அந்த சென்டென்ஸையும் நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்க வந்தால் எப்படி உங்களுக்கு க்ளியர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது சென்ட் ஆகிடும். அதோட ரிவ்யூ எல்லாம் போட்டுருந்தால் வீடியோ ஃபுல்லாக லென்த் ஆகிடும். அதனால தான் நான் உங்களுக்கு போடலை, கொஞ்சம் சொல்லிட்டு போகிறேன், அதை மட்டும் பாருங்கள். அதாவது அந்த செயற்பாடு நீங்கள் செஞ்சு முடிய டன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச முழுக்களும், அதாவது நீங்கள் என்னென்ன ரிப்ளை பண்ணணும், என்னென்ன அவங்க மெசேஜ் பண்ணுவாங்கன்ற ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் என்னென்ன செட் பண்ணிக்கிறாங்கன்னு அதை மாதிரி தான் நான் கொஞ்சம் இதில் செட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தா தெரியும். இப்படி தான் உங்களுக்கு காட்டும். ஓகேவா, இது செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆட்டோ ரிப்ளையை ஒன் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும் போதும். நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அதால் உங்களுக்கு இப்போ ஒன் பண்ணி நான் ரிவ்யூ காட்டுற வழியாக ஒன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒன் பண்ணிவிட்டு நான் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு போகிறேன். வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இன்னொரு வாட்ஸ்அப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நான் மெசேஜ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஹாய் நான் வேர்டு செட் பண்ணி வச்சுக்கிறேன். அங்கேயே முதல்ல செட் பண்ணிக்கிறேன். இந்த ஹாய் போட்டால் எனக்கு இன்னொரு ஹாய் வரணும் என்று நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை மாதிரி இப்போ நான் ஹாய் போடுறேன். எனக்கு அங்கே மெசேஜ் டெலிவர்ட் ஆன உடனே இங்கே எனக்கு ஹாய் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஹாய் வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆப் நீங்கள் செயற்படுத்தும் போது உங்களோட மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும் எப்பயுமே. அப்போ தான் அவங்க போடுற மெசேஜும் உங்களுக்கு டெலிவர்ட் ஆகும். ஏன்னா அந்த மெசேஜ் டெலிவர்ட் ஆனால் தான் உங்கள்கிட்டேருந்து அவங்களுக்கு ரிப்ளை போகும். ஓகேவா,
உங்களோட மொபைல் டேட்டாவை எப்போயுமே ஒன்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் நான் அதில் செட் பண்ணாவது சும்மா ஒன்று போடுறேன், சும்மா ஒரு நோட் போடுறேன், ஆப்பிள் ஒன்று போடுறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் அங்கே மெயினாக இன்டர்ஃபேஸில் பார்த்தது, அதாவது இன்டர்ஃபேஸில் நான் செட் பண்ணி போட்டிருந்த மெசேஜ் பார்த்தது. ஓகேவா, இந்த சென்டென்ஸை பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அந்த சென்டென்ஸை நீங்கள் போட்டு வைக்க முடியும். ஓகேவா, இந்த ஆப் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இந்த ஆப்பை பற்றிய வேறு ஏதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் தேவைன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஆப்பை பற்றி ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு போடுறதுக்கு நான் ரெடி. மற்றபடி இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இந்த ஆப் தேவைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.